ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன காயின்னா எஸ் காயின். இந்த காயினை பற்றி எப்படி மைன் பண்ணுறது என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இதில் வந்து ப்ளே அப்படின்னு இருக்குங்க இல்லையா, ப்ளே எஸ் காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வந்து டெலகிராம் பூட் மூலமா நம்ம வந்து மைன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆனவுடனே லைட்டாக வந்து இதில் வந்து காயின்ஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்க. கெட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே சும்மா ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து டெய்லி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து நாட் காயின் மாதிரியே மைன் பண்ணுறது. ரீசெண்டாக நாட் காயின் வந்து இப்போ லான்ச் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல் ரேட்டுக்கு போகுது. ஒரு காயினோட விலை வந்து 0.007 சென்ட்ஸ் அந்த இதில் போயிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். 15 மினிட்ஸ் கூட இருக்காது, அதோட கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மூலிமா போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 காயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த பூஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கவரி 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபுல் செஸ்ட்டு 3. அதாவது இப்போ இந்த காயின் முடிஞ்ச உடனே ஃபுல் ரெக்கவரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரெக்கவரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கீழே பாருங்கள் 6,000 5,000 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது லைட்டாக அப்படி டேப் பண்ணிங்கனாலே போதும். டேப்னா இது ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து வெளியோட்டமாக தான் சொல்லுவாங்க. நான் இப்போ வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ராட்ச் பண்ண எனக்கு வந்து காயின்ஸ் மேலே ஆட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஒரு 10,000 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஏர்ன் பண்ணிடுவேன். இதேமாரி நீங்கள் வந்து டெய்லி வந்து இதை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்து டாஸ்க் இது. இப்போ இதை மாதிரி நீங்கள் வந்து அதை பாருங்கள், ஸ்க்ராட்ச் பண்ணுற பாருங்கள். இப்போ எனக்கு கீழே பாருங்கள் 3,000 குறையுதுங்க இல்லையா. இதை மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணோம். இருங்க, இதை முடிக்கிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே காட்டும். லைவில் போய் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இது ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு போக்கோமேன் மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணது பாருங்கள், அதை ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணோம். நம்ம நான் விட்டுட்டேன்னா அதுவே கலெக்ட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, பூஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே வந்து மல்டிவர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கீழே எஸ் பேக்குன்னு கொடுத்துருவாங்க. இப்போ 4 மில்லியன் காயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலெக்ட் ஆகிரும். நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் காயின் ஏர்ன் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக போடலாம். 1 லேக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 4 மில்லியன்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணி கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிட்ட வந்துருச்சுங்களா. இப்போ போய் நான் பூஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி ஃபுல் எனர்ஜி கொடுத்துட்டு செஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்றேன். செஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் பூல் மாதிரி இந்த வருது பாருங்கள் செஸ்ட்டு. இதுதான் இந்த செஸ்ட்டை நான் ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய காயின் வந்து மேலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும். நான் இதை ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலிமா இதை வந்து நான் ஏர்ன் பண்ணேன். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs காயினுக்கு மேலே இருக்குது. 2 lakhsக்குன்னா 21 lakhs கிட்ட போயிருக்கு என்கிட்ட இருக்குது. இதை நான் வந்து டெய்லி வந்து 1 மந்த்துக்கு மேலே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோல்டு லெவலில் இருக்கேன். எனக்கு ரெஃபரல்லாம் எதுவும் இல்லை. நான் இதுக்கான லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அது மூலிமா போய் ஜாயின் பண்ணுறோன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி ரெஃபரல் லிங்க் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குங்க இல்லையா, இந்த ஃப்ரெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கும் இன்வைட்டுன்னு, சென்ட் டு இன்வைட்னு இருக்குங்க இல்லையா, இதை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை கோடு இது மூலிமா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஷேர்னு கொடுத்தேன்னா எனக்கான லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருவாங்க. இதோ பாருங்கள், இது ஒரு ரெஃபரல் லிங்க். இப்போ இந்த ரெஃபரல் லிங்க்கை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா அது மூலிமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாலோ ட்விட்டர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், ட்விட்டர். இப்போ இந்த ஃபாலோ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாலோ மூலிமாவும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு வந்து போனஸாக கொடுப்பாங்க. சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் நீங்கள் முடிக்க உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். இப்போ இதான் அந்த எஸ்காயினோட ட்விட்டர் பேஜ். பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னால் இது ட்ரஸ்டடான ப்ராஜெக்ட். அதனால தான் 1 மில்லியன் பீப்புள் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீட்வீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூலிமாவும் சில அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சென்ஸ் இவங்க வந்து 5,000 இதிலேருந்து பீஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஸ் காயின் கண்டென்ட்டு எல்லாமே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ எனக்கு சின்னதாக பக் ஆகுது, அது என்னன்னு தெரில, நான் அதை பார்க்குறேன். ஓகேங்க, இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.